சபரிமலை ஐயப்பன் அப்படின்னு நம்ம நினைக்கச்சவே நம்ம மனசுல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருமுடி தாங்க. இந்த இருமுடி தத்துவம் ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு விஷயம். பரமாத்மாவுல இந்த ஜீவாத்மா ஐக்கியமாகிற ஒரு தத்துவத்தை ரொம்பவே அது எளிமையாக குறிப்பில் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இருமுடி. அது என்ன இருமுடி? அதை தாங்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த இருமுடி தத்துவத்தை பத்தி ரொம்பவே அழகா நமக்கு சொல்ல போறார் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள். எதற்காக 41 நாட்கள் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஐயப்பனை தரிசனம் செய்யும் யாத்திரை பயணத்தை துவங்குறது அன்னைக்கு குருசுவாமி மூலயமாக இந்த இருமுடியை எடுத்து நம்ம தலையில சுமக்கிறோம். அது ஐயப்பனை போய் தரிசனம் பண்ண வரைக்கும் அந்த தலையில ஏற்றப்பட்ட அந்த இருமுடியை எப்போ இறக்கி வைக்கிறது, அதை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், அதை தலையில வச்சுட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் நமக்கு இப்ப சொல்ல இருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமியே சரணமையப்பா, ஏற்றிவிடப்பா ஐயப்பா. சபரிமலையில மட்டும் இல்லை ஐயப்பா, எங்கள் வாழ்க்கையிலும் நீ ஏற்றிவிட வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். என்ன மட்டும் இல்லை, உன்னை நம்பி வரும் ஐயப்பன் பக்தர்கள் எல்லார் வாழ்விலையும் அவர்களை ஏற்றிவிட வேண்டும், தூக்கிவிட வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து இந்த ஏற்றிவிடப்பா ஐயப்பா தொகுப்பிலே ஒரு முக்கியமான விஷயம் இருமுடியை பற்றி பேசும். நான் தயவு செய்து சுவாமிமார்களை இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம், இதை நீங்க எச்சரிக்கையா எடுத்திருந்தாலும் சரி, அட்வைஸா எடுத்திருந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை என்னை உங்க வீட்டு பிள்ளையாவோ, இல்லைன்னா உங்க அண்ணாவாவோ, உங்க தம்பியாவோ, உங்க மாமாவாவோ, உங்க அப்பாவாவோ, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இதை முறையாக பண்ணணும், பண்ண வேண்டும் என்று நான் சுவாமிமார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இருமுடியில சபரிமலையில சாப்பிட்றதுக்கு என்னென்ன வைக்கலாம்? சிப்ஸ் வச்சுக்கலாமா, முறுக்கு வச்சுக்கலாமா, தட்டை வச்சுக்கலாமா, வடை வச்சுக்கலாமா, எதை வேணா வச்சுக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், முத்திரை தேங்காயை நிறைப்பது. முத்திரை தேங்காய் உனக்கப்பா, தித்திக்கும் நாமம் எமக்கப்பா, கற்பூர தீபம் உனக்கப்பா, உன் பொற்பத மலர்கள் எமக்கப்பா, நெய் அபிஷேகம் உனக்கப்பா, உன் திவ்ய தரிசனம் எமக்கப்பா, தையினில் வருவோம் ஐயப்பா, அருள் செய்யப்பா, மனம் வையப்பா. முத்திரை தேங்கான்னு பேரு சார். எல்லாமே தேங்காய் தானே, அது என்ன முத்திரை தேங்காய்? ஐயப்பனுக்கு வரதெல்லாமே பாருங்க முத்திரை மாலை, ஒரு மாலை தான் முத்திரை தேங்காய். இது ஒரு சான்ஸ் தான் உனக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், மெய்சில் இருக்கிற விஷயம். இந்த இருமுடி நிறைக்கும் பொழுது தேங்காவை கொடுத்துருவாங்க கையில. சுவாமிமார்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு என்னோட அனுபவம்னு சொன்னேன், நிறைய அனுபவம். நான் பல பூஜைகளுக்கு போகும்போது இருமுடி நிறைக்கும் போது இந்த சாமிமார்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு செல்போன் எல்லார்ட்டையும் இருக்கு. நான் வருத்தத்தோட தான் இதை பகிர்ந்து கொள்வேன். சபரிமலை யாத்திரைக்கு போகும்போது எல்லார் கையிலையும் போன் இருக்கும். அந்த காலத்துலலாம், இன்னைக்கும் எங்க குருசாமிகள் சொல்லுவார்கள், அன்னைக்கெல்லாம் அப்போ செல்போன் கிடையாது. ஆனா சபரிமலையில ஒரு பிசிஓ மட்டும் இருக்கும். அங்க வரிசையா கியூல நின்று பேசுவாங்க. எங்க குருசாமி சொல்லுவாரு, சபரிமலைக்கு கிளம்பிட்ட அப்படின்னு சொன்னா, சபரிமலைக்கு கிளம்புற நாள்லேருந்து நீ சபரிமலையிலேருந்து திரும்பி உன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உனக்கு வீட்டு நினைவு இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா, எங்கள் வீடுதனை மறந்து விட்டோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா, நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் சுவாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்க ஐயப்ப சுவாமிக்கே. அதுல வருது இல்ல, எங்க வீடுதனை மறந்து விட்டோம் ஐயப்பா. ஏன்னா வீட்டு நினைப்பு வரக்கூடாதுன்னா கருப்பசாமி ஐயப்பன் காவல வீட்டுல போட்டிருக்காரு செக்யூரிட்டியா. அப்ப நீ எதுக்கு பயப்படணும், எதுக்கு போன் பண்ணி கேட்கணும் இல்லையா? அப்ப எங்க குருசாமிங்களா சொல்லுவாங்க, தப்ப தவறி கூட அந்த பிசிஓ கியூல நின்று போன் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. சபரிமலைக்கு கிளம்புறதுலேருந்து கிளம்பும் போது, நான் இப்ப 99ல இருக்கேம்மா, நான் டீ சாப்பிட்டு இருக்கேம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் திண்டுக்கல் போயிடுவேன், கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போயிடுவேன், திருச்சியில் சாப்பிட போயிடுவேன், திருப்பி நேரம் அங்கே போயிடுவேன், திருப்பி தேனி போயிடுவேன், திருப்பி கம்பம் போயிடுவேன், பம்பம். நீ ஃபுல் ட்ரிப்பை உன்னோட டிராவலை அவங்களே டிராவல் பண்றாவா நீ கூட சொல்லிட்டு வர, உண்டா இல்லையா? பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா குறிப்பா இருமுடி நிறைக்கும் பொழுது
நம்ம பண்ற பெரிய தவறு என்ன தெரியுமா? செல்போன் கையில இருக்கு, உன் ஒய்ஃப்ட்ட போனை கொடுப்ப, இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுப்ப. நான் என்ன சொல்றேன், என்ன அப்படி தலை போற போன் உனக்கு வரப்போகுது? 1 கோடி ரூபாய் பிசினஸ் வருமா? 10 கோடி ரூபாய் பிசினஸ் வருமா? நீ உனக்கு தான் அந்த பிசினஸ் வரணும் அப்படின்னா அந்த போன் உனக்கு கண்டிப்பா திருப்பி வரும் இல்லையா? இவன் இருமுடியில் உட்காந்துருப்பான், நானே பார்க்குறேன், நெய் ஊற்றிட்டே இருப்பான். சுவாமி சரணையப்பா, சுவாமி சரணையப்பா, சுவாமி அடிக்கும். இவன் நெய் தானே ஊத்தின்னு இருக்கான். அப்படி திரும்பி பார்ப்பான். உன் ஒய்ஃப்ட்ட தான் போனை கொடுத்துட்டல, எதுவாக இருந்தாலும் அவள் பதில் சொல்லுவாள்ல. யாருமா? அதோ இருமுடி நேரப்பிட்டு இப்போ 5 நிமிஷம் பேசுறேன்னு சொல்லு. பிரயோஜனமே இல்லை. அன்பர்களே, சபரிமலைக்கு நீ 42 நாள் விரதம் இருக்கிறது எதுக்காக? இந்த இருமுடி நெய்யை கொண்டு போய் ஐயப்பன்ட்ட சேர்க்கறதுக்காக. நீ ஏதோ சாதாரணமா கடையில வாங்கின நெய்யை சேர்க்கிறேன்னு நினைச்சுக்காத. அதோட சத்தியம் என்ன தெரியுமா? ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலப்பதுதான் இந்த இருமுடி கட்டை. இந்த நெய் எடுத்துட்டு போறோம், தேங்காய் எடுத்துட்டு போறோம். ஏன்? தேங்காய் கெட்டு போகாது. உள்ள வெள்ளை, அதாவது உன்னுடைய வெண்மையான இதயத்தை, வெண்மையான உள்ளத்தை அந்த கெட்டு போகாத மகாலட்சுமியோட வடிவமான நெய்யை கொடுத்து ஜீவாத்மா, இந்த உன்னோட ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைவதற்கான விழாதான் இந்த இருமுடி. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க நீங்க. அப்போ சபரிமலைக்கு 42 நாள் விரதம் இருந்து ஒரு 2 நிமிஷம் போன் பேசுறேன்னா என்ன தலை போயிடுமா? நான் இது அதிக பிரசங்கித்தனமா இருக்கலாம் நான் பேசுறது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், போனை ஆஃப் பண்ணுங்க. நீங்க இருமுடி கட்ட உட்காரும் போது போனை ஆஃப் பண்ணுங்க. யார் போன் பண்ணாலும் பரவாயில்ல. உனக்கு ஏதாவது அது போல பிசினஸ் போச்சு நீ நினைச்சானா ஐயப்பன் கண்டிப்பா அந்த பிசினஸை 10 மடங்கா திருப்பி கொடுப்பான். அதுதான் சத்தியம். அப்போ இதுல என்ன தெரியுமா பெரிய தாத்பரியம்? நீ இருமுடியில நெய் ஊத்தும் பொழுது இன்னைக்கு எல்லாருமே ஐயப்பன்ட்ட ஒரு அப்ளிகேஷனோட தான் போறோம். எல்லாருமே, ஐயப்பா எனக்கு இது பண்ணி கொடு, எனக்கு வீடு கட்டணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பேரனுக்கு எனக்கு குழந்தை பிறக்கணும், என் பேரன் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல தொழில் நடக்கணும். இந்த காரணம் எல்லாருக்கும் இருக்கு. ஏன் எனக்கு இருக்கு இல்லையா? இது ஒரு நம்மள சாதாரண மனுஷன் தானே. அப்போ நமக்கு இந்த ஆசைகள் எல்லாமே உண்டு. அதுக்கு தான் நம்ம சபரிமலைக்கு போறோம்னு நான் சொல்லலை. ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? நம்ம வேண்டுதல் பலிக்கணும்னு சபரிமலைக்கு போறோம். அப்போ என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, சபரிமலை இருமுடி நெய் நிறைக்கும் பொழுது நீ என்ன வேண்டிக்கிறியோ அது சத்தியமா ஐயப்பன் கொடுப்பான் என்பது நிச்சயம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம போன்ல அமெரிக்காவுக்கு மெசேஜ் கொடுக்குறோம், ஹாய் ஹவ் ஆர் யூ. உடனே அடுத்த 5வது நிமிஷம் ஐ எம் ஃபைன் ஹவ் ஆர் யூ கொடுக்குறான்ல. அத மாதிரி நீ இருமுடியில நெய் நரைக்கும் போது சொல்லுகின்ற உன்னுடைய கோரிக்கை, நீ சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி ஐயப்பட்ட உன்னோட அப்ளிகேஷன் இந்த இருமுடி நெய் மூலமா போயிடும். இது யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இருமுடி யாத்திரையும் போது, இருமுடி நரைக்கும் போது யார்த்தையும் பேசக்கூடாது. எந்த வார்த்தை சொன்னாலும் பலிக்கும். நீ என்ன நல்லது சொன்னாலும் நடக்கும். நீ அதே நேரத்துல என்ன கெட்டது பேசினாலும் அதுவும் நடக்கும். அதனாலதான் அந்த இருமுடி யாத்திரையும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இருமுடி நிறைக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் அந்த இருமுடி யார் யார் நிறைப்பது, இந்த விஷயங்களை நாம் நாளைய தொகுப்பில் பார்ப்போம். சுவாமியை சரணமையப்பா. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம இருமுடியோட தத்துவத்தையும், இருமுடியை தலையில ஏற்றப்பட்ட பிறகு அதை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே அழகா எடுத்து சொல்லியிருந்தார் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள். அடுத்ததாக ஸ்ரீ சங்கர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊரப்பாக்கத்துலேருந்து அழகழகாக மாணவியர்கள்லாம் அற்புதமா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் அட்டையர்ல ஐயப்பனுடைய வசனை பாடல்கள் பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த குழந்தைகளுடைய மழலை குரல்ல நம்ம ஐயப்பனை கூப்பிட்டா எவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா அவரும் 12 வயது ஒரு பாலகனாகத்தானே இங்க அமர்ந்திருக்க ஞானபீடத்துல. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளும் அவங்களுடைய மழலை குரல்ல அற்புதமாக ஐயப்பனுடைய நாமங்களை சொல்ற அந்த அழகா கேட்கலாம் வாங்க. ஆரங்கள் சூட்டிடுவோம்,
நான் மறவேனோ என்னாலும் உன்னை மறவேனோ மறவேனோ நான் மறவேனோ என்னாலும் உன்னை ஐயா என் குலதெய்வமே சபரீஷா என் குறை தீர்ப்பாயே ஐயா என் குலதெய்வமே சபரீஷா என் குறை தீர்ப்பாயே ஐயா என் குலதெய்வமே ஈஷா என் குறை தீர்ப்பாயே ஐயா என் குலதெய்வமே ஈஷா என் குறை தீர்ப்பாயே ஐயா என் குலதெய்வமே சபரீஷா என் குறை தீர்ப்பாயே ஐயா என் குலதெய்வமே சபரீஷா என் குறை தீர்ப்பாயே நாங்கள் உன்னையே நம்பி வந்தோம் நாங்கள் உன்னையே நம்பி வந்தோம் நாங்கள் உன்னையே நம்பி வந்தோம் உன்னையே நம்பி வந்தோம் மறவேனோ மறவேனோ நான் மறவேனோ என்னாலும் உன்னை மறவேனோ மறவேனோ நான் மறவேனோ என்னாலும் உன்னை கண் கண்ட தெய்வமையா எங்கள் கவலைகள் தீர்ப்பாயப்பா கண் கண்ட தெய்வமையா எங்கள் கவலைகள் தீர்ப்பாயப்பா வலியில் கண் கண்ட தெய்வமையா எங்கள் கவலைகள் தீர்ப்பாயப்பா கண் கண்ட தெய்வமையா எங்கள் கவலைகள் தீர்ப்பாயப்பா கண்ணால் கண்டால் போதுமே கண்ணால் கண்டால் போதுமே ஒரு முறை கண்டால் கண்டால் போதுமே கண்டால் கண்டால் போதுமே மறவேனோ மறவேனோ நான் மறவேனோ